अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यदिना मुहम्मदिन व आलिहि व सहबिहि अजमईन। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम व इन कुंतुम फ़ी रैबिम मिम्मा नज़्ज़लना अला अब्दिना फ़अतू बिसूरतिम मिन मिस्लिहि ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக அல் குர்ஆன் அரங்கில் விட்ட சவாலை அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். அதாவது இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதராலும் இது போன்ற ஒரு வாக்கியங்களையோ வாசகங்களையோ கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வருபவங்க யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு சவாலை அல் குர்ஆன் நமக்கு இட்டு இருக்கின்றது, சவாலாக நமக்கு தந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் அல்லாஹு தாலா இவ்வாறு சொல்வான், வ இன் குந்தும் ஃபீ ரைபிம் மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா, நமது அடியாரின் மீது நாம் அருளியுள்ளவற்றில் இறக்கியவற்றில் நீங்கள் சந்தேகம் கொண்டால் ஃபஅத்தூ பி சூரத்தின் மின் மிஸ்லிஹி, இது போன்ற ஒரு அத்தியாயத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் இந்த திருமறை வசனத்தை போன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு அத்தியாயத்தை நீங்கள் கொண்டு வாங்க பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சவாலை இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹு தாலா கொடுக்கிறான். இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, இறை வேதமாகிய அல் குர்ஆன் தனது ஈடு இணையற்ற தன்மையை நிரூபிப்பதற்காக உலக அரங்கில் விட்ட சவால் தான் இந்த சவால். 1500 ஆண்டுகளாக அதன் சவாலை சமாளிக்க எவரும் என்ன செய்யலை, தோன்றவும் இல்லை, இனி தோன்ற போவதும் கிடையாது. உலகில் தோன்றும் பிரச்சனைகளுக்கும் மற்றும் ஏனைய விசாரணை தீர்ப்புகளுக்கும் அவ்வப்போது தோன்றி வழிகாட்டிய அருங்காவியம்தான் அல் குர்ஆன் அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு தீர்வு அல் குர்ஆன் தான் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா நமக்கு காட்டியிருக்கிறான். மன மாற்றங்களுக்கு பெரும் காரணங்களும் இதே அல் குர்ஆன் தான் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு உண்மை செய்தியையும் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். அதாவது ஒரு மனிதனுடைய உள்ளங்கள் எந்த நிலையில் இருக்குது, அந்த அல் குர்ஆனை படித்தால் அந்த மனிதனுடைய மனோநிலைகள் எப்படி மாறக்கூடியதாக இருக்கும் என்பதையும் நமக்கு அழகிய வழிகாட்டுதல் உரியது இந்த அல் குர்ஆன் அப்படிங்கிறத வரலாற்று ஆசிரியர்கள் என்ன செய்வாங்க, இந்த திருமறை வசனத்திற்கான விளக்கத்தை நமக்கு இவ்வாறு அறிவித்து காட்டுவாங்க. எடுத்துக்காட்டாக ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்தை விட்டும் பிரிந்த பொழுது அவர்களின் பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாத தோழர்கள் ஒவ்வொருவரும் என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு விதமாக நபியின் பிரிவை என்ன செஞ்சாங்க, வெளிப்படுத்தினாங்க. அஞ்சா நெஞ்சம் படைத்த அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்க, பேசும் சக்தியை இழந்து விடுகின்றார்கள். நபியின் பிரிவால் நடுநிலை தவறாத ஹஸ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபியின் பிரிவால் என்ன செய்றாங்க, நிதானத்தையே இழந்து விடுகின்றார்கள். நிதானத்தையே இழந்து விடுகிறாங்க. எந்த அளவிற்கு என்றால், யாராவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத்தாகி விட்டார்கள் என்று கூறினால் அவருடைய தலையை நான் என்ன செய்வேன், வெட்டி விடுவேன், கொய்து விடுவேன் என்பதாக கர்ஜித்து கொண்டு என்ன செஞ்சாங்க, உருவிய வாளுடன் உலா வருகின்றார்கள் ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அப்போது அங்கு இல்லாதிருந்த அன்பே உருவான அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்போது தான் என்ன செய்கிறாங்க,
வருகை புரிகின்றார்கள். நிலைமை கட்டுக்கு அடங்காத ஒரு நிலைமையில் இருப்பதை உணர்கின்றார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அமைதி இழந்து தவிக்கக்கூடிய அவையில் உள்ளோர்களை, அமைதி இழந்து தவிக்கக்கூடிய அந்த மக்களை ஆசுவாசப்படுத்திவிட்டு அந்த நிலையில் அவர்களுடைய நிலைமையை அறிந்து பின்வரும் வசனத்தை என்ன செஞ்சாங்க, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஓதி காட்டினாங்க. அதாவது இப்படி கட்டுக்கடங்காத ஒரு சூழ்நிலையில தவிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு எந்த விஷயத்தை சொன்னால் அவர்களுடைய நிலை மாறும், அமைதி பெறுவார்கள், உணர்வார்கள் என்கின்ற ஒரு செய்தியை அறிந்து கீழ்காணக்கூடிய திருமறை வசனத்தை என்ன செய்கிறாங்க, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஓதி காமிக்கிறாங்க இவ்வாறு: ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதரை அன்றி வேறில்லை. கத் ஹலத் மின் கப்லிஹிர் ருசுல், அவர்களுக்கு முன்னும் இறை தூதர்கள் பலர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த உலகத்தை விட்டும் பிரிந்திருக்கின்றார்கள். அஃப இம்மாத்த அவ் குத்திலன் கலபத்தும் அலா அழ்காபிக்கும், எனவே இவர்கள் காலம் சென்று விட்டாலோ அல்லது வெட்டப்பட்டாலோ நீங்கள் உங்கள் பழைய பாதையில் திரும்பி சென்று விடுவீர்களா அப்படிங்கிற வசனத்தை ஓதி காண்பித்து, ஒமை யன்கலிபு அலா அகிபைஹி ஃபலன் யதுர்ருல்லாஹ ஷைஆ, எவராவது தமது பழைய பாதையில் திரும்பி சென்றால் அவர் அல்லாஹுக்கு சற்றும் என்ன செய்ய முடியாது, இடையூறு அளித்துவிட இயலாது அப்படிங்கிறத அந்த திருமறை வசனத்தை ஓதி காண்பிச்சு, வஸயஜிஸில்லாஹு ஷாக்கிரீன், அந்த வேளையில் நன்றியாக நடப்போருக்கு இறைவன் பின்னர் என்ன செய்வான், நற்கூலியை வழங்குவான் அப்படிங்கிற அந்த திருமறை வசனத்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஓதி காட்டியவுடன் வீறு கொண்ட வீரர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க பெட்டி பாம்பாக என்ன செய்கிறாங்க, அடங்கினார்கள். எவ்வளவு பெரிய உருவிய வாளுடன் திரிந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த வசனத்தை கேட்டவுடன் பெட்டி பாம்பாக அடங்கினார்கள். 8 ஆண்டுகளுக்கு முன்னால் உஹது களத்தில் அருளப்பெற்ற இந்த திருமறை வசனம் தற்போது தனக்காகவே அருளப்பெற்றதோ என்னவோ என்று ஐயம் கொண்டு இறைவனின் மீது ஆணையாக இந்த வசனம் என் நினைவில் இல்லாமல் போய்விட்டது என்று தன்னை மாற்றிக்கொண்டார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம், வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குற அன்பானவர்களே. ஆக ஒரு மனிதன் கடினமான உள்ளம் படைத்தவராக தவறான செயல்பாடுகளின் பக்கம் ஈடுபட்டால், அல் குர்ஆனை அவர் விளங்கினால் அவருடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் அனைத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலை தரக்கூடியது தான் அல் குர்ஆன். அப்படிப்பட்ட திருமறை வசனம் சவால் விடுகின்றது. இது போன்ற ஒரு வசனத்தை நீங்கள் கொண்டு வர முடியுமா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா மாற்றங்களையும் தரக்கூடியது அல் குர்ஆனை தவிர வேறு எதுவும் கிடையாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை நமக்கு தருகின்றது. அப்படிப்பட்ட அல் குர்ஆனை முழுமையாக பின்பற்றி நம்முடைய வாழ்வில் எல்லா நிலையிலும் தவறான வழிகளை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்களாக அல் குர்ஆன் அல் ஹதீஸை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு சிறந்த நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.